ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நம்ம முருகன் அஃபிஷியல் சேனல். யார் வீடு இவ்வளோ அழகாக பெருசாக நடிக்கிறீங்களா? வேறு யார் வீடியோ இல்லை, நம்ம வீடு தான். என்கிட்ட தான் சொல்லு, ஏன்னா கத்திங்கன்னா ஹீரோ எப்பா கத்தி எடுத்துன்னு போயிட்டு வாங்களா வெட்டலாம். டேய் கத்தி எங்கடா போச்சு? போச்சுடா. ஆமாம் காய்ஸ், அதாவது நான் சும்மா நைட் சர்வே போகலான்ட்டு ஒருத்தர்கிட்டும் போயிட்டு நான் அடி வாங்கிட்டு வந்துட்டேன் காய்ஸ். அதனால தான் எல்லாத்தையும் அவங்ககிட்டயே போய் இது வச்சு இப்போ நான் எங்கே போகிறேன்னா மைனிங் பண்ண போகிறேன். மைனிங் பண்ணி ஜாலியாக ஏதாச்சும் பண்ணலாம். இருங்க, எனக்கு முதல்ல அயன் வேணும் காய்ஸ். முதல்ல எனக்கு அயன் வேணும். அதுக்காக நான் மைனிங் பண்ணோம். கையை வச்சு பண்ணுறேன் பாரா புட்டப்பட்டா காய்ஸ். எனக்கு இங்கே மைனிங் பண்ணே ஆகணும். ஏன்னா எனக்கு மைனிங் பண்ணாலும் அயன் இப்போ அயன் எதுவுமே இல்லை. நான் ஸ்டோன் வச்சு மட்டும்தான் எல்லாத்தையும் கத்தி எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன். எனக்கு கண்டிப்பாக அயன் தேவைப்படுது. அயன் குழம்பு கடிச்சு அயன் வாங்கிக்கலான்ட்டிங்களா? அயன் குழம்பு அடிக்க முடியல, ஏன்னா நான் ஏறத்துக்குள்ளேயே டப்புன்னு வச்சு எனக்கு காலி பண்ணிடுறாங்க காய்ஸ். ஏய் என்னது அது? இருங்க காய்ஸ், இங்கே எது இருக்கும் கோழு 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 இருங்க காய்ஸ். இப்போ நான் எனக்கு டார்ச் வேணும். டார்ச் செய்யணுமா? டார்ச் ஸ்டிக்கு வேணும். ஐயோ இங்கே செய்ய முடியாது. வேறுங்க கைஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் எங்கேருந்து பார்த்தோன்னா வீடு ஈஸியாக கிளியராக தெரியும். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஏய் யோ கைஸ் 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 ஒரே செகண்ட். அம்மா இது ஆடு வந்ததில் பெரிய கடுப்பாகுதுங்க. தெரியாமல் நான் கேம் விட்டு வெளில போயிட்டு சிக்கன் மச். டேய் ஆமாங்க கைஸ், எப்பறம் எங்கள் மரம் வந்துதான்னு கேட்குறீங்க? ஆமாங்க கைஸ், நான் தான் 2 மரம் வெட்டின்னு இருந்தேன். அப்போ கச்சிது மரம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஸ்டிக்கு தேவை. ஸ்டிக்கு முதல்ல செஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல எனக்கு கட்டை வேணும். கட்டை ஆகிட்டு இல்லை கைஸ். இப்போது கட்டை வெட்டணுமா? ஆட்ஸ் ஆச்சிருக்கா? ஆச்சுருமா? அதுதான் போச்சுடா. டேய் ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? இப்போ என்கிட்ட ஆட்ஸ் கூட இல்லைங்க. என்ன பண்ணுறது? அவன்கிட்ட சார்ஜ் போட்டுக்கலாமா? வேணாம், தப்பு. எங்கேயாச்சும் போடுமே. இது எனக்கு ஒரு டவுட்டு. இருங்க இங்கே நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி வீடுக்குள்ளே ஏதோ அயன் இருக்குன்றாங்கோ. இருங்க போய் பார்க்கலாமா? இங்கே இது ஆமாம், அங்கே அயன் இதுங்க. மஜாயா, அது மித்து கட்டு தான். இங்கே ஒரு அயன் ஸ்வாடு இதே பற்றிக்கு ஸ்வாடு இல்லை எடுத்துக்கலாமா? அவன் வச்சுக்கிட்டேன். அயன் ஸ்வாடெலாம் வேணாம், நானே செஞ்சுக்கிறேன் சொன்னோம். இப்போதைக்கு எனக்கு அயன் மட்டும்தான் தேவை. வீட்டுக்கு போயிட்டு நான் அயனில் போயிட்டு செஞ்சுக்கிறேன். இருங்க எங்கடா வீடு? போதுங்க சந்தன கலர் வீடு. ஏன்டா இப்படி வீடு கட்டினா? எனக்கு முருகர் பிடிக்கும், முருகர் சந்தனம் பிடிக்கும், அதனால் எனக்கும் சந்தனம் பிடிக்கும். அதனால தான் இது கலரில் வீடு கட்டேன். இன்னொன்று இங்கே இருக்க மரத்தை வெட்டினாலும் இந்த கலர் கட்டை தான் கிடையாது நிறைய இடத்துல. இப்போ என்கிட்ட அயன் இது. இருங்க காய்ஸ், இப்போ நான் லெதரில் தான் இது ஆர்மர் போட்டுன்னு இருக்கேன். இப்போ நான் ஆர்மர் என்ன பண்ணிக்கிறேன், மற்ற ஆர்மராக மாற்றிக்கிறேன். ஏய் நான் எப்படி காய்ஸ் பண்ணோம்? ஏய் நான் வரமாட்டேங்குது. இல்லை 20 செகண்ட் இதை திங்க. ஏய் ஏன்டா வரமாட்டேங்குதோ? ஏன் வரமாட்டேங்குது? ஐயோ நான் மாட்டிச்சா? இல்லை அதுவே காலியாகட்டும். வரப்பாச்சு வேறு வழியில். எனக்கு இது தேவை. பக்கெட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நான் செய்ய முடியாதா? ஓ மை காட், வேறு எதுவும் செய்ய முடியாது. இப்போ சரி கிளம்பலாம். இப்போதைக்கு நாலுன்னா பக்கெட்டு மட்டும்தான் செய்ய முடியுது காய்ஸ். வேறு எதுவும் செய்ய முடியல. சரி கிளம்பலாம் வாங்க காய்ஸ், கிளம்பலாம். உங்களுக்கு சவுண்டு கிளியராக கேட்குதா தெரில, ஏன்னா நான் ரெக்கார்டிங்கில் தான் மைக் யூஸ் பண்ணி பண்ணுறேன். எனக்கு உங்களுக்கு கிளியராக கேட்குமா எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஐயோ திரும்ப நான் எதுக்கு போனேனே மறந்துட்டு வேறு ஏதோ பண்ணுங்கிறேன் காய்ஸ். இருங்க காய்ஸ். ஆமாம் மறந்தே காய்ஸ், எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் டக்குன்னு மறந்துடுறேன். அதுக்குன்னு அது மாதிரி சொல்லாதீங்க. இப்போ நான் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் அவசரமாக முந்திரி கட்ட மாதிரி எல்லாத்தையும் பண்ணுகிறதான். வீடியோ எடுக்கலைன்னா பக்கா விளாடுவேன். வீடியோ எடுக்கிறதுனால தான் முந்திரி கட்ட மாதிரி வேலையும் பண்ணுகிறேன் காய்ஸ். எப்போடா எனக்கு இப்போ பசிக்கல. சொன்ன பார்த்துக்கலாம் காய்ஸ். இதோ மரம் கலர் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இது. ஆமாம் இதை வச்சு எவன்டா இதை வச்சு கட் பண்ண வேணாம். இப்படி கை வச்சு கட் பண்ணலாம். ஓகேவா? ஏய்
கட்டாவ 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 கட்டாவ. ஓ காய்ஸ் இருங்க காய்ஸ். இப்போ நான் மரத்தை கொஞ்சம் வெட்டிட்டு கொஞ்சம் குச்சி மட்டும் சேர்த்துக்கிறேன். குச்சி இப்போ கிட்ட நிறையலாம் இல்லை, 4 இருக்கு காய்ஸ். 4 கோழி இருக்கு காய்ஸ் கிட்ட. அதை வச்சு நான் உள்ளே 4 லைட்டு செஞ்சுப்பேன். அதை வத்தி குச்சி அதை செஞ்சுக்கிங்கன்னா இதுங்க. இது ஆடு சாரி கைஸ் அது ஆடு அப்பப்போ வந்து நிற்கும். வீட்டில் எல்லாரும் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறாங்களா, அதனால நெட் எப்படின்னா நான் ஆன் தான் வச்சுனேன், அதனால தான் ஆடு வருது. சரியா? சரி இப்போ என்ன பண்ணோம், இது அதுக்கு முன்னாடி இது செஞ்சுக்கணுமா, இது செஞ்சுக்கணும். அப்புறம் 20 செய்ய முடியுமா? போதும் இதுக்கு மேலே நான் செஞ்சேன்னா சாப்பிட்றதுக்கு கோல் இருக்காது. நான் இப்போ சார்கோல் வச்சு தான் செஞ்சேனா, இல்லை கால் வச்சு செஞ்சேனா, கோல் வச்சு செஞ்சேனா, ஒன்று வச்சு செஞ்சேன். இருங்க காய்ஸ், நிறைய பேர் தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சொல்லுங்களேன். ஏன்னா நானே இப்போ போயிட்டு வந்துட்டாங்க காய்ஸ், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நான் கூட லக்கு எத்தனை கோழியா? நேரான கோலை அட்ரா எனக்கு பாயிண்ட் வேறு கிடைக்குது, ஆனால் கொஞ்சம் தான் கிடைக்குது. அதை பாயிண்டில் ஒரு சொட்டு கூட இத்தனை கோழி இதுக்கப்புறம் சாக்குலே செய்ய மாட்டாங்க. இத்தனை கோழி கட்டிக்குது எனக்கு. இதுக்கப்புறமா சாக்குலே செய்ய தேவையில்ல போல. ஃபுல்லாக கோழி தாங்க. எம்மாடி அது எப்படி எடுக்குது? இருங்க இது மட்டும் வச்சுட்டேன். முதல்ல எனக்கு அயன் கிடைக்கணுங்க. ஆனால் கோழி இத்தனை கச்சது பெரிய விஷயம். ஏன்னா நான் வெளில ஐயோம்மா இருங்க, அப்படி இங்கே போயின்னுக்கலாம். இருங்க இங்கே ஒன்று வச்சிடலாம். கண்ணு தெரியல சுத்தமாக, ஏன்னா ஃபோனை லோ பிரைட்னஸில் போட்டு எடுத்துனுக்கிறேன். இதானா உங்களுக்கு லோ பிரைட்னஸான்னு கேட்காதீங்க. ஆமாம், உங்களுக்கு வேணால் பிரைட்னஸாக தெரியலாம், நீங்கள் பிரைட்னஸாக வச்சுன்னு பார்த்துன்னு. நானும் கம்மியாக தான் வச்சுருக்கேன். எப்பா எத்தனை கோழி? இது ஆடு வேறு கடுப்பு காய்ஸ். ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. என்ன இது ஆடு வரதை நான் எதுவும் பண்ண முடியல. நீங்கள் கேட்கலாம், ஒன்று யாராச்சும் மனசில் இருக்கும், மைண்ட் கிராஃப்டில் எப்போ ஆடு வருதுன்னு கேட்கலாம். இது மைண்ட் கிராஃப்ட் கிடையாது. மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்க கேம், ஆனால் மைண்ட் கிராஃப்ட் இருக்கிறது எல்லாமே இருக்கும். நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் என்ன வேணால் பண்ணி பார்க்கலாம், எல்லாமே இருக்கும் மைண்ட் கிராஃப்டில் இருக்குது. ஆமாங்க காய்ஸ், நிஜமாலே தான் சொல்கிறேன். நீங்கள் நம்பலாம், மைண்ட் கிராஃப்டில் இருக்கிற எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு நல்ல ட்ரிக்கு கூட மற்ற வீடியோவில் பண்ணி காமிக்கலாம். இந்த வீடியோலேயே முடிஞ்சதுனாலும் இந்த வீடியோலேயே பண்ணி காமிக்கலாம் ட்ரிக்கலாம். காய்ஸ் எனக்கு நிறைய பேர் தெரியல. இது மட்டும் நானும் சொல்லுவீங்களா? இது பேர் மட்டும் சொல்லுங்க. எனக்கு பேர் மட்டும் சுத்தமாக தெரியல. இது எது யூஸ் ஆகாது மட்டும் சொல்லுங்க. ஏன்னா வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல. காய்ஸ் இப்போ சிக்கன் தெரியும் பழைய மாதிரியே என்ன பண்ணேன்னு தெரியல. காய்ஸ் இது ஆமாம். கொய்யால ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்னை போட்டு வச்சு செய்கிறானுங்க காய்ஸ். தோண்டி அத்தத்துக்கே வந்துட்டேன். காய்ஸ் எனக்கு டவுட்டு, பேப்பர் எப்படி காய்ஸ் செய்யணும் கமெண்ட் பண்ணுறீங்களா? எனக்கு மதியமாலே பேப்பர் செய்யறதுக்கு தெரியாது. நான் போயிட்டு சர்ச்சில் கேட்டாலும் பேப்பர் வர மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் பேப்பர் மட்டும் எப்படி செய்யணும் சொல்கிறேங்க காய்ஸ். இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன், என்ன தெரியுமா? நைட் சர்வே. நீங்கள் நம்ம நைட் சர்வே பண்ணலாமா? கட்டிலையே விடுங்க. அதான் இத்தனி கட் பண்ண வந்துமே, அதான் இத்தனி கட் பண்ணல வச்சுட்டு வந்தோம்ல, அதில் கத்தி செய்ய முடியல பார்க்கலாம். எஸ், கத்தி செய்ய முது. இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தா காய்ஸ்? அவனும் உருமுறான், எவன் தெரியல எனக்கு. இப்போ எடுத்து ஐயோ அவனா நடிக்கிறான். என்ன இல்லை இருங்க சொல்லு, 5 செகண்ட் அதுதான். எவனும் அவனே அடிச்சுனுங்கிறான். காய்ஸ் வில்லேஜ் அடிச்சுனுங்கிறேன். எங்க காய்ஸ் இதை மட்டும் அப்பா நான் அம்மாடி எப்படியும் மாட்டிட்டேன்டா. அதை இருங்க. இது அச்சு ஒன்று ஈக்குவல் பண்ணு போயிட்டு முடிச்சு விட்ற போகிறான்னு என்ன. இருங்க சரி போயிட்டு நம்ம நைட் சர்வே பண்ணலாம். வில்லேஜில் எவ்வளோ ஏதாச்சும் ஒரு மாப் வச்சுருந்தானா போட்டு தட்டி விட்டுலாம்.
ஏய் இருங்க தூரத்துல வந்து அடிக்கலாமா போ வர வச்சு. ஐயோ இல்லையா ஆகிட்ட நான் பார்த்து ஏய் ஓடு கச்சு வேற எவ்வளோ எனக்கு கன் போட்டு தேவை வந்துட போகிறான் டக்குனோடு காய்ஸ் இப்போ கூட உங்களுக்கு வாய்ஸ் சரியாக கேட்குதான்னு தெரியல. அப்படி சரியாக கேட்கலான்னு முடிச்சுக்கோங்க ஓகேவா சார். ஆடு சார் எனக்கு பசிக்குது சார். வசதி சார் எனக்கு பசிக்குது சார். எவனாவா நின்றா இப்போ எனக்கு காய்ஸ் இப்போ நான் என்சாண்டிங் புக்கு செய்ய போகிறேன். செல்ஃபு செய்ய போகிறேன் காய்ஸ். அதுதான் காய்ஸ் உங்ககிட்ட பேப்பர் கேட்டேன். யாராகிட்ட அது இங்கே ஒரு செகண்ட் இங்கே ஒரு செகண்ட் இருங்க காய்ஸ். இங்கே இவ்வளோ பேர் கேப் வச்சுருக்கதே அது என்சாண்டிங் புக்கு சேர்த்துக்கு தான். அது எப்படி செய்யணும்னு தெரில காய்ஸ். இருங்க நான் போயிட்டு என்சாண்டிங் புக்கு எப்படி செய்யணும் பார்த்துட்டு இதுதான் காய்ஸ் ஒரு செகண்ட். இதுதான் என்னோட மாதிரி காய்ஸ். அது என்சாண்டிங் புக்கு இது டொரேட்டியல் பார்த்துட்டு அதான் ஒரிஜினல் சொல்லுவாங்களே அது பார்த்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தோண்டி செஞ்சு இப்போ நம்ம ஏதாச்சும் என்சாண்டிங் பண்ணலாம். டைமண்ட் வேணுமேடா அதுக்குன்னு கேட்பீங்களே. டைமண்ட் அதுதான் காய்ஸ் அது டைமண்ட் தேவை. ஐயோ அதுதான் காய்ஸ் அந்த டைமண்ட் தேவை. அதனால் இருங்க காய்ஸ் கொஞ்சம் ஐயோ அதுதான் டைமண்ட். எவனா எப்படா மேலே வந்தா லூட்டெல்லாம் மேலே ஆகுது எப்படியா ஏன்னா மேலே வந்தா எதுடா இங்கே வந்து நைட்டில் மாடிக்கே வரக்கூடாது. இது மாதிரி அவனாச்சும் வந்துடுவான் டக்குன்னு ஓட்டிட்டுறான் உள்ள. அவனும் சவுண்ட்லாம் விட்றானுங்க. தம்பி இதுங்களா வெயிட் பண்ணுவோம். கத்தியாங்கடா கத்தியாங்கயா வந்து கத்தியாங்கயா இது இங்கே பைட்டாங்க செகண்ட் மாட்டி போன மாதிரி போயிடுச்சோன்ட்டு இருங்க. இருங்க தம்பி எதுக்கு இங்கே உட்காந்துக்கிற எப்படி நான் கேட்காம வீட்டுக்குள்ளே வரலாம். நீ மண்டியில் அடிப்பு வந்துரு. எப்படி காய்ஸ் லாக் எப்படி சொல்லிட்டீங்களா காய்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒன்று புரியல. லாக் எப்படி சொல்லணும்னு தெரியல காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவனுக்கு எதுவுமே தெரியாதான்னு கேட்கலாம். இல்லை காய்ஸ் எனக்கு அவ்வளோ எதுவுமே தெரியாது காய்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்னடா செத்துட்டான். அவன் எதுவுமே ஜாம்பிக்கிட்ட அடிவாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இப்போ ஒரு டிக்கி சொல்லிட்டா. அவன் அடிக்கிறா சூப்பர். அவன் உள்ள உட்காந்து பூட்டிட்டு வந்துட்டாங்க எல்லாம் வேணுட்டாங்க. வாய்ஸ்லாம் கிடைக்க அமைச்சிருங்க. நான் சொன்னேன்னா மூளைக்காரா ஓடுறாங்க. இந்த வில்லேஜ் இருக்கிறவன் எவனும் இந்த ஊரை சொந்தம் கிடையாது காய்ஸ். ஏன்னா வில்லேஜ்லாம் இல்லை எவனுமே இல்லை. எங்கே போனாங்கன்னு தெரியல. நிறைய பேர்லாம் நான் முதல்ல இது வில்லேஜுக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி எங்கே போனாங்கன்னே தெரியலையா. எனக்கு ரொம்ப போர் வச்சு வில்லேஜில் இல்லாத கேம் விளாட. அதனால தான் நானே கொஞ்சம் வில்லேஜில் ஏற்றி விட்டேன். நிறைய வச்சுருக்காயா தூக்கிலாமா. சீடோ இது பழம்போது அதை தேர்த்துலாம். நான் என் ஃபேமிலியில் போட்டுட்டேன் காய்ஸ். நான் இன்னொன்று பண்ண போகிறேன்னா தெரியுமா என் மாடியில் ஃபார்ம் போட போகிறேன். மாடியில் கல் தானே போட்டு வச்சுட்டு எப்படா ஃபார்ம் போடணும்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நான் மாடியில் என்ன பண்ண போகிறேன்னா மட்டு இது பார்த்தீங்களா கொஞ்சம் எடுத்து கலெக்ட் பண்ணி மாடியில் போட போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மட்டு போட்டு என்னடா ஆகுது. காய்ஸ் கொஞ்சம் கேம் பக் ஆகுது கொஞ்சம் கண்ணுக்காதீங்க. வெளுக்கிறாங்க. ஓகே சார் நீ போடு சார். ஓகே கொஞ்சம் சீட் நான் வீட்டுக்கு மேலே போகிறதுக்கு தேவைப்படும். ஓகே காய்ஸ் இப்போ வாங்க. சரி ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா. என்னது காய்ஸ்
கீழே நிறைய வருது. டேய் இப்போ அது அன்செட் பண்ணது தானே செகண்ட் காய்ஸ் இருங்க. இப்போ கீழே இருக்கிற அன்செட் பண்ணது தானே. பாதி பொருள் கீழே வந்து விழுந்துதியா? டேய் இவ்வளோ பொருள் கீழே வந்து விழுந்துக்குதா? அக்கானுங்கிறான் எழுந்துறேன். அம்மா நான் பார்க்காம விட்டுட்டேன். நல்ல வேலை காய்ஸ். நல்ல நிறைய பொருள் கீழே வந்து விழுது. அதான் பார்த்தேன். நான் நிறைய பொருள் வச்சுருந்தேன். நான்டா நிறைய பொருள் காணும் அப்படின்னு. டேய் வாடா தம்பி உடுப்பான். அம்மா காய்ஸ் என்கிட்ட என்சாண்டிங்க சவலுக்குது. இருங்க நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வச்சு பண்ணி பார்க்குறேன். காய்ஸ் எனக்கு ஒன்றே மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் காய்ஸ். லாக்கு மட்டும் எப்படி டோர் லாக் மட்டும் எப்படி செய்யணும் சொல்லுங்க காய்ஸ். வில்லேஜர்லாம் வீட்டுக்குள்ளே வந்து தூங்குறானுங்க காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ் அது மட்டும் ஒரே ஹெல்ப் பண்ணுங்க காய்ஸ். இதுதானே என்சாண்டிங்க ஒரு எஃபிஷியன்சி லெவல் 2 இருங்க. எனக்கு இப்போ நான் இதே மாடியில் ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொன்னல. ஏய் இருங்கயா யா இங்கே மேலே ஏற எம்மாடி என்சாண்டிங் இதை சியோல ஃபாஸ்ட்டாக மணி டைம்னு பார்க்கலாமா? இப்போ நான் மாடியில் ஃபார்ம் போட போகிறேன். அதனால் எனக்கு மடு தேவை. அதனால் என்சாண்டிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது என்சாண்டிங் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தேர்ந்து பார்க்கலாம். காய்ஸ் அப்பமா நான் பாப்பு கூட கேட்டுக்கல எப்படி சாப்பிட்றேன் அது மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு நானே அடுத்த வீடியோட என்சாண்டிங் செஞ்சுருவேன். அம்மா எவ்வளோ கரெக்டாக தேர்ந்தல அப்படியே நிறைய அதுக்கு அதுக்குள்ள அது கூட பார்த்தா போகிறா அப்படியே அப்படியே இது பண்ணுவேன். ஓடு அச்சுல ஓடு எம்மாடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாகுது என்சாண்டிங் சவல். ஏய் என்னையா அதான் பார்த்தேன். அதனால தான் ஓகே. இப்போது நான் என்ன பண்ணேன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே பெருசாக ஒன்று வச்சுருந்தேன். பெருசாக அங்கே செஸ்ட் வச்சுருந்தாங்க. என் பாதி பொருள் இப்போதைக்கு தேவையில்லாத பொருள் அதுக்குள்ளே போட்டோம். நானும் இப்போதைக்கு தேவையில்ல. இது தேவையில்ல. என்கிட்ட வேறு ஒரு ஆர்மம் இருக்குது. இது தேவை. இது வேணாம் தேவை வேணாம் இது வேணும் இது வேணாம் இது வேணாம் இது தேவையா? நான் இதை வச்சு நான் வேறு ஒன்று செய்ய போகிறேன். இது வேணாம். காய்ஸ் நிறைய பேர் இதெல்லாம் லெதர்ன்றாங்க. ஆனால் இது எப்படி பேப்பராக மாற்றணும்னு எனக்கு சொல்லித்தாங்க ஓகேவா? இருங்களேன் இது தேவையில்லாது. இது முட்டை எப்படி கற்றுக்குன்னு தெரியல. பீட்ரூட்டு அவ்வளோ இது அது அப்புறமா பசத்துக்கு நான் சாப்பிட்டுட்டு அப்படி கிடச்சிரு அப்புறமா ஓகேவா? அதுக்குமா தண்ணி பக்கிட்டு வேணும். அப்புறமா அவ்வளோதான் காய்ஸ். இது இவ்வளோ ஸ்டோரேஜ் இருங்க காய்ஸ். இன்னும் நிறைய பொருள் எனக்கு தேவையில்லாத பொருளாக இது எல்லாத்தையும் தாங்க போட்டுறேன். காய்ஸ் மன்னிச்சுக்கோங்க. ஆடு வந்து மன்னிச்சுக்கோங்க. இப்போ நான் வெளில போயிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நைட் ஆக போகுது. டேய் எங்கேயா? தோணுனது எங்கே? இங்கே தானே வச்சமில்ல. ஓடு கொடுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அடி ஓடு அச்சுமில்லை ஓடு. காய்ஸ் வீடியோ இப்போ 20 நிமிஷம் போகுது. ஏன்னா நான் இப்போ டக்குன்னு ஆயிரம் நான் உங்களுக்கு டைம் இல்லை. எனக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். டேய் யாரா அவன்? என் தம்பி எதுக்கு வெளில உள்ளே எட்டி பார்த்துருக்காங்க ஏதோ சொல்கிறாங்க. என்னது வெளில போ அப்பா பேசுகிற ஆடு மகிழ்ச்சியான ஆடு. இப்போ நான் உள்ளே வந்துட்டு தண்ணி வேணும் எனக்கு. இருங்க தண்ணி எடுத்துக்கிறேன். பக்கெட்டில் தண்ணி எடுப்பாங்களையா? எப்படி எடுக்கணும் காய்ஸ்? என்ன காய்ஸ் வர மாட்டேங்குது. தண்ணி வேணுங்களா? எப்படியா தண்ணி எடுக்குது? இல்லை உனக்கு ஒரு பொருளை இருங்க. நான் தண்ணி எடுக்க எப்படி கண்டுபிடிச்சிட்டு அம்மா மாடியில் ஃபார்ம் கட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.
பார்த்தீங்களா காய்ஸ்? சிரிக்கிறா அழுவுற காய்ஸ். வேற அது தெரியுமா? ஏன் வீட்டில் எழுதி தர போகிறீங்க? மேலே ஃபார்ம் கட்டலாம் நீங்கள் தண்ணி எடுத்துன்னு போகலான்னு பார்த்தேன். தெரியாமல் தண்ணி எடுத்துங்க ஊற்றுனேன். தண்ணியை ஊற்றுறதுக்காக லாவாவை போட்டு எனக்கு கரெக்டாக இது மாதிரி லாவாவில் போட்டால் எரிஞ்சு சாம்பலாம் எதுவும் தெரியாது காய்ஸ். தெரியாமல் பொண்ணேன். வேறு மொத்தமாக போச்சு. ஏய் இதுக்காக எல்லாரும் கம்மி பண்ணுறேன். ஏய் யாடா விருப்பாது டேய் யாடா பண்ணிக்க. எப்பா காய்ஸ் அது வில்லேஜ் விட்டே போகிறேன் நான். எப்படி காய்ஸ் கஷ்டப்பட்டு வச்சுருக்கலாம் தெரியுமா காய்ஸ்? அது வீடை கட்ட எல்லாம் ஒரே செகண்டில் போயிடுச்சு. பாருங்க மேலே ஃபார்ம் கட்டி நான் நோ பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? சரி இப்போ நான் வழியில் நான் பண்ணுறது சீராச்சு போட்டு விடலாம். வேறு வழி இல்லை. இப்போதைக்கு எனக்கு நாங்கள் பண்ணுறது வீடு போச்சு. ஏன்டா இப்படி பண்ணீங்க? இப்போ நான் கிரியேட்டிவிட்டி போட்டலாங்க. கிரியேட்டிவிட்டியில் போட்டேன். எனக்கு இதுக்கப்புறமா வெறுப்பாயிடுச்சு பயங்கரமாக அதை நடந்ததுக்கு அப்புறமா. அதனால் நான் கிரியேட்டிவிட்டியில் போட்டேன். ஒரு செகண்ட் எனக்கு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நான் எனக்கு நேரம் கிளம்புறேன். வேறு எங்கேயாச்சும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் அவ்வளோ பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. சும்மா ரெஸ்ட் எடுப்பேன். ஓகே இப்போ எனக்கு டவுட்டு காய்ஸ். இப்போ இங்கே நிறைய நான் கண் போட்டேன்னா இப்போ உனக்கு இது எனக்கு ஒரு டவுட்டு. வெயிட் பண்ணுங்க காய்ஸ். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை மட்டும் ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். இருங்க காய்ஸ் இருங்க. வேறு சுவிட்சு எங்கே? சுவிட்சு எங்கே தெரியலையே. லிவர் ஓகே லிவர். இது லிவர் எடுத்துக்கலாம் வழியில். வேறு எதுவும் என் கண்ணுக்கு தெரில. அதாவது வேறு எதுவும் என் கண்ணு தெரியும் சொல்ல காய்ஸ். என் கண்ணுக்கு தென்படவில்லை வேறு எதுவும். இப்போ என்ன பண்ணோம்? டேய் கண் போடுறி. ஓகே எனக்கு ஒரு ஐடியா. என்ன பண்ணுறேன் இருங்க இது எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே ராக்கெட் இருக்குவா? ராக்கெட் எடுத்து இது ஆடு. இருங்க அவசரம் படாதீங்க. ராக்கெட் எடுத்து இங்கே போட்டு இருங்க வெயிட் பண்ணுங்க. ஒரே செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் ஒர்க் ஆயிடுச்சு. நீங்களே போய் ட்ரை பண்ணி பாருங்க. வச்சுட்டேனா? இப்போ இதில் போயிட்டு ராக்கெட் இதில் போட்டுறேன். ஓ மை காட் இவங்க மஜ்மலை ராக்கெட் போதும். ஓ மஜான். அப்போ இன்னொன்று பண்ணுற வெயிட் பண்ணுங்க காய்ஸ். இங்கே வா இருங்க காய்ஸ். நான் வேறு ஒன்று மாதிரி பண்ண போகிறேன். அது நீங்களும் அசந்துருவீங்க. எனக்கு மூளை அதிகம். திட்டாதீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க காய்ஸ். உங்களுக்கு ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் இது கண்டிப்பாக இருக்கும் காய்ஸ். சொல்லி தெரிஞ்சு இதை எடுத்து இங்கே வச்சுக்கணும் காய்ஸ். அப்புறம் வேறு மாதிரி இது இதை எடுத்து இங்கே வச்சுக்கணும் காய்ஸ். வெயிட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். மஜாவாக ஒர்க் ஆகும். இங்கே ஒன்று வச்சுக்கணும். இங்கே ஒன்று. நிறைய பேர் தெரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். இதை எடுத்து இங்கே போட்டுக்கணும் காய்ஸ். அப்பா ஐயோ காய்ஸ் எட்டிக்கிருங்க. இப்போ என்ன பண்ண தெரியுமா காய்ஸ்? ஒர்க் ஆயிடுச்சு என்ட்ரிக்கு. காய்ஸ் பார்த்தீங்களா? என்ட்ரிக்கு ஒர்க் ஆயிடுச்சு. டுமுன்னு சுற்றினே இருக்கும். இதுக்கப்புறம் எவனாலாம் காலி பண்ணுறோம். வேணா எனக்கு ஒரு ஐடியா. எங்கேயாச்சும் ஆடு மாட்டை விட்டானா அவன் பார்க்கலாமா காய்ஸ்? ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கேயாச்சும் ஆடு மாட்டை விட்டு பார்க்கலாம். சிக்கன்
இருங்கோ வெயிட் பண்ணி எரிட்டாவில் உள்ள இன்னும் கொஞ்சம் ராக்கெட் இல்லையா? இருங்க ஏய் எனக்கு வேற ஒன்று தேவையா? ஏய் எனக்கு டவுட்டு இது போட்டால் என்ன ஆகும்? இது என்னது ஃபயர் சேலஞ்ச். இதை போட்டால் என்ன ஒன்று பார்க்கலாமா காய்ஸ்? இது ஆடுவார காய்ஸ். வீடியோ ரொம்ப நேரமாக போய் நிற்குது. இருங்க டக்குனு முடிச்சிடும் வீடியோவை. எங்கடா அது எங்கே போச்சுடா அது? இங்கே எடுத்து வச்சுக்கலாம். டேய் வெடிக்காதா அது? வெடிக்காதா? வெடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இதுக்கு கன் போட்டு சேர்த்து வச்சுக்கலாம். என்ன பண்ணோம்? நிறைய பேர் எதுவும் சுடுற மாதிரிலாம் பண்ணுவாங்களே. இருங்க அப்போ ராக்கெட் உள்ள போட்டுக்கலாம். இருங்க அவசரப்படாதீங்க. ராக்கெட் உள்ள போட்டுக்கலாம். ஏய் டிஎன்டி போட்டோன்னா இருங்க காய்ஸ் டிஎன்டியை போட்டு பார்க்கலாம். இப்போ டிஎன்டி எடுத்து இதுக்குள்ளே போடலாம். ராக்கெட்டை பறக்குது. எல்லாம் அடித்து சதறிடுச்சு. அதுதான் போங்க மேட்ரு க்ளோஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா திரும்பி உருவாக்கலாம். இப்படி ஒன்று இருங்க ஒரே செகண்ட் பேர் உள்ள வெயிட் பண்ணுங்க. டக்கு டிமி அவுட் புட்டு. ஐயோ இங்கே தம்பி நிற்கியா? இருங்க காய்ஸ் இருங்க. இப்போ மேலே போகிற மட்டும் செட் பண்ணிடலாம். இல்லை வேணாம், இப்படி வர மாதிரி. இருங்க காய்ஸ் இங்கே ஒரு ஆடை போட்டலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ராக்கெட் வேணும். ராக்கெட் இது வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்? இங்கே இது எங்கே ராக்கெட் எடுத்து வச்சிடலாம். இல்லை இப்போ இது ஒரு ஆடு போட்டோம். டமல் ராக்கெட் மாதிரி அப்படியே மேலே கணிக்கலாமா? இருங்க கைஸ் இல்லை அப்படியே இப்படி போட்டு உள்ள ராக்கெட் கோய்ஸ் மச்சமாகுது. ராக்கெட் மிஷின் ஷார்ட்ஸ் காய்ஸ். எனக்கு இப்போ இதுக்கு போட்டு வெடிக்கணும் காய்ஸ். அப்படியே இருங்க கன்று மாதிரி வெடிக்கணும். என்ன போட்டால் வெடிக்கும் தெரியல காய்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? டிஎன்டி மாதிரில ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஆச்சு போட்டால் வெடிக்கணும். அது மாதிரி அது சீக்ரெட்டில் இருக்குது. இருங்க ஐஸ் அவசரம் போடாதீங்க. வெடி மருந்து போட்டால் எதுவும் ஆக மாட்டேங்குது. வேற என்ன போட்டு பார்க்கலாம்? ஃபயர் சார்ஜர்ஸ் இது போட்டு ஒன்று பண்ணி பார்க்கலாம். வச்சுலாம் இல்லை ஒன்று பண்ணலாமா? இருங்க ஐஸ் இருங்க ஒரே செகண்ட். ராக்கெட் வச்சுனா இப்படி பண்ணாலே பாருங்கம்மா ராக்கெட்டு. சரி guys, bye. வேற எக்ஸ்பெரிமெண்ட்டா அடுத்த எபிசோட பண்ணுறேன். பாய் டாட்டா.